அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் மகத்தான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9:18 அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. எளியவன் என்றைக்குமே மறக்கப்படுவதே இல்லை. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேலே நினைவாயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேலே நினைவாயிருக்கிறார். அன்பானவர்களே, எளியவனை உலகம் மறக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருபோதும் எளியவனை மறப்பதே இல்லை. வேதத்தில் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் 1வது அதிகாரம் 19வது வசனம். இவன் ஒரு அரண்மனையின் முற்றத்திலே வாசலிலே இருந்து பாதுகாக்கிற ஒரு காவலாளி. அவன் தான் மொர்தெகாய். அவ்வளவுதான் அவனுக்கு இருந்த அந்தஸ்து. அப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ள மனிதன் பாருங்க, வேதத்திலே வாசிக்கிறோம், ரொம்ப எளிமையானவன். 3வது அதிகாரம் 6வது வசனம் எஸ்தர் புஸ்தகத்திலே, இந்த எளியவன் மேல் கை போடுவது ஆமானுக்கு அற்ப காரியம் நினைச்சா. காரணம், ஆமான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமான் சகல பிரபுக்களுக்கும் மேலாக ராஜாவால் சிங்காசனத்திலே ஆசனத்திலே அமர்த்தப்பட்டான். அவ்வளவு அதிகாரம் உள்ளவன் ஆமான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா வாசலிலே முற்றத்திலே அமர்ந்து ஒரு வாட்ச்மேன், ஒரு காவலாளி. வேதம் என்ன சொல்லுகிறது, இவன் காவலாளி, சாதாரண ஒரு மனுஷன். இவனை என்ன வேணாலும் செய்யலாம். இவனை அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவனை கொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கிற நிலைமையில ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் மொர்தெகாய். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன். இப்படி அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன், இவன் மேலதான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா நினைவா இருக்கிறார். ராஜாவுக்கு விரோதமாக பிக்தான் தேரேஸ் என்பவர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களும் காவலாளிகள் தான். ஆனால் ராஜாவை எப்படியாவது கொலை செய்யணும் என்று அவர்கள் திட்டம் போட்டாங்க. இந்த திட்டம் மொர்தெகாய்க்கு தெரிய வர அதை அவன் ராஜாவுக்கு எப்படியோ தெரிவித்து விட்டான். ராஜா தன் உயிர் காக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்த மொர்தெகாய் அதை தன்னுடைய நாளாகம புஸ்தகத்தில் டைரி எழுதி வைத்திருந்தான். எப்பொழுதுமே படுத்தா நல்லா தூங்குகிற ராஜா அந்த குறித்த நாளிலே அவனுக்கு தூக்கமே வரல. ராஜாவுக்கு தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுத்து பார்க்கிறான், தூக்கமே வரல. அந்த நேரம் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தான் எழுதி வைத்திருந்த நாளாகம புஸ்தகத்தை எடுத்து அவன் அதை புரட்டி பார்த்து கொண்டே வர்றான். குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே அவனுடைய கண்கள் அங்கே குத்தி நிற்கிறது. அதை அவன் படித்து பார்த்தான். அங்கே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்டான் என்று சொன்னால், அதை குறித்து வைத்து விடிந்த உடனே கேள்வி. என்ன கேள்வி? இந்த மொர்தெகாய்
என் உயிர் போகாமல் இருப்பதற்கு காரணமே, ஜீவனோடு நான் இருக்க காரணமே அவன்தான். இதற்கு கையூட்டாக நான் ஏதாவது செய்தேனா நன்றி கடனாக? கேட்டபோது இல்லை என்று சொன்னார்கள். இத பேசிக்கிட்டே இருக்கிற நேரம் வாசல் முற்றத்தில் ஆமான் வந்து நிற்கிறான். எதற்காக ஆமான் வந்து நிற்கிறான் என்று சொன்னால், தான் வீட்டு பக்கத்தில் செய்து வைத்திருக்கிற தூக்கு மரத்தில் இந்த முர்தையாயை தூக்கிடுவதற்காக பர்மிஷன் கேட்க அங்க வந்து நிற்கிறான். அந்த ஆமானை உள்ளே அழைத்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு எப்படியெல்லாம் கனப்படுத்தணும்னு சொல்லி கேட்டு, அவன் தன்னைத்தான் ராஜா கனப்படுத்த போகிறார் என்று எண்ணி அவன் என் பாட்டில் இல்லாததெல்லாம் சொல்றான். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், நீ சொன்ன இத்தனை காரியங்கள்ல ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, தவறக்கூடாது. மொர்தெகாய் இருக்கிறான்ல, அவனுக்கு நீ அதை உன் கையாலே செய்ய வேண்டும் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? யாருக்கு கர்த்தர் இதை செய்தார்? எளியவனுக்காக கர்த்தர் இதை செய்தார். அன்னைக்கு பாருங்க, அவனுக்கு தூக்கமே வரல ராஜாவுக்கு. காரணம் என்ன தெரியுமா? எளியவனை கர்த்தர் மறக்கலன்னு வைங்க, அந்த எளியவன் நிமித்தம் ராஜாவுக்கு கூட கர்த்தர் தூக்கம் இல்லாம ஆக்கி விடுவார். கர்த்தர் எளியவனை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். சிலர் நினைக்கலாம் கிள்ளுக்கிரையை போல கொய்து போடலாம் என்று. ஆனால் கர்த்தர் எளியவன் மேல் எப்பொழுதும் கரசனை உள்ளவர். யாரும் மறக்கலாம், கர்த்தர் மறக்கவே மாட்டார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் எளியவனாய் இருக்கிறேன், அவங்க என்ன மறந்துட்டாங்க, என் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறதுனால என் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் என்னை கண்டு கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமா இருங்க, உங்களை கர்த்தர் மறவார். காட் பிளஸ். நல்ல பிதாவே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உங்க வார்த்தைகளை கேட்க நீங்க கொடுத்த தயவுக்காக உங்களை துதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்தின் படி நாங்கள் எளியவர்கள் என்று அநேகர் அற்பமாக எண்ணலாம். ஆனால் நீங்க எங்களை கனப்படுத்துறீங்க. எல்லாரும் எங்களை மறக்கலாம், ஆனால் நீங்க எங்களை மறப்பதே இல்லை. தாவீதின் குடும்பத்தை போல எல்லாரும் தாவீதை அற்பமாக எண்ணலாம், நீங்களோ அபிஷேகம் பண்ண காத்திருக்கிறீங்க. இதை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் எளியவர்கள் அல்ல, கர்த்தரால் மறக்கப்படாதவர்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துக